நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் ஆர் த 7 வேஸ் ஆர் ஸ்டெப்ஸ் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ் ஆர் ட்ரீம்ஸ். ஸோ, உங்க கனவுகளை நிறைவேற்றுவதற்கு, அதாவது கனவுகளை அடைவதற்கான 7 வழிகள். பை நிக்கோலா டெஸ்லா. நிக்கோலா டெஸ்லா. நிக்கோலா டெஸ்லாங்கிறவரு இந்த 7 வழிகளை சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த 7 வழிகள் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 2 விஷயங்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒன் இஸ் raise your vibration. வைப்ரேஷன் அப்படின்னா, ஸோ நம்ம பேசுறது, சொல்றது, அத வேர்ட்ஸ் எல்லாமே அந்த உணர்வுகள் உ- எல்லாத்துலயுமே அடங்கி இருப்பது உணர்வுகள். வைப்ரேஷன். வைப்ரேஷன்னா அதாவது எமோஷன். ஸோ நம்ம எமிட் பண்றது எல்லாமே எமோஷன்ல இருந்து வரவில்லை. அந்த வைப்ரேஷன் எல்லாமே எமோஷன்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகுது. ரைட்டா? ஸோ இப்போ நாம ஹை வைப்ரேஷன்ல இருக்க பழகிக்கணும். ஹை வைப்ரேஷன்ல தான் பாசிட்டிவிட்டி வருது. லோ வைப்ரேஷன் எல்லாமே நெகட்டிவ். ஓகே. ஸோ அன்பு, பாசம் இதெல்லாமே பாசிட்டிவிட்டி இல்லையா? ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 500 ஹெட்ஸ் சொல்றாங்க. ஸோ வைப்ரேஷனுடைய மெஷர்மெண்ட் ஃப்ரீக்வன்சியினுடைய யூனிட் ஹெட்ஸ். ஓகே. ஸோ ஹையர் வைப்ரேஷன் நமக்கு இருக்கணும். ட்ரை டு ரைஸ் யுவர் வைப்ரேஷன். இன்னொன்னு ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னா ஒரு ஆத்தினுடைய நீரோட்டம், ஆறு எப்படி போயிட்டு இருக்குதோ அதே போக்கிலே நீங்க போகணும். இப்போ எதிர்நீச்சல் அடிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா இயற்கையினுடைய ஃப்ளோலே நீங்க போயிட்டு இருக்கணும். ஸோ அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கம்மியா இருந்த போதும் அந்த இயற்கையே எல்லாத்தையும் பார்த்துக்கிடும். ரைட்டா? இந்த ஆத்தினுடைய நீரோட்டத்துல ஆத்திலே போயிட்டு இருந்தா எப்படி மிதந்து அழகா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி. இப்ப அந்த ஆத்துல எதிர்நீச்சல் அடிச்சு போனா உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? ஸோ அதே போலதான் ட்ரீமை அடையணும் ஆசைப்படுறீங்கன்னா அந்த இயற்கையினுடைய ஃப்ளோலே போயிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எனர்ஜி கம்மியா இருந்தா போதும். ஸ்மூத்தா இன்ட்ரெஸ்டிங்கா அது பாட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகே. அதான் லிவ் இன் தி ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. லிவ் இன் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்றாரு. இது ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ. ஸோ அதை மனசுல வச்சுக்கணும். இப்போ உங்க வைப்ரேஷனை ரைஸ் பண்றது. டு ரைஸ் தி வைப்ரேஷன்ஸ், வாட் ஆர் த 7 ஸ்டெப்ஸ்? ஸோ அதுதான் இலக்குகளை அடைவதற்கான வழிகள். ஓகே. 7 படிநிலைகள் அப்படிங்கிறார். இப்போ அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிசன் டு யுவர் எமோஷன்ஸ். உங்களுடைய உணர்வுகளை கவனிக்கணும். இப்போ எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்தாலும் நாம அதை கவனிச்சா போதும் போயிடும். அதாவது நமக்கு நெகட்டிவ்னு தெரியும். ரைட்டா? ஸோ எதெல்லாம் எந்தெந்த உணர்ச்சியெல்லாம் வருதோ அந்தந்த உணர்ச்சிகளெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி, லோ எனர்ஜிஸ்லாம் வருதோ அப்போ அதை கவனிச்சிங்கன்னா அது முதல்ல 2-3 நாளைக்கு வரும். அப்புறம் அப்புறம் அது போயிடும். இதுதான் ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ரைஸ் யுவர் வைப்ரேஷன் ஆர் டு இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அச்சீவ் யுவர் கோல் ஆர் ட்ரீம். ஓகே. ரெண்டாவது ஸ்டெப், ஃபில் யுவர் மைண்ட் வித் பாசிட்டிவிட்டி. இப்போ லைக் அட்ராக்ட்ஸ் லைக், பாசிட்டிவிட்டி அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி அட்ராக்ட்ஸ் நெகட்டிவிட்டி. ஸோ பாசிட்டிவிட்டி எப்போ கிடைக்கும்? உன்னை சுத்தி இருக்கக்கூடிய உன்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் பாசிட்டிவா இருந்தா உனக்கும் பாசிட்டிவ் கிடைக்கும். அதாவது நெகட்டிவான மக்கள் உன்னை சுத்தி இருக்கும்போது உன்னைய கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அல்லது நீ எதுவும் சொல்லும்போது அதுக்கு நெகட்டிவா உன்னுடைய எனர்ஜியை லோ பண்றது மாதிரி அவங்க ஏதாவது சொல்லலாம். அது உன்னை பாதிக்கும். ஸோ
நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் பீப்புளை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிடணும். ரைட்டா? அப்போ உன்னுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ திஸ் இஸ் த வே டு இன்க்ரீஸ் தி வைப்ரேஷன். மூணாவது, கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். நீ என்ன கோல் வச்சிருக்கியோ, என்ன எண்ணம் இருக்குதோ அது வந்து தெளிவா இருக்கணும். கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். சும்மா அங்க இங்க அப்படி இருக்கக்கூடாது. என்ன ஆசையோ அது மேல ரொம்ப கிளாரிட்டி, தெளிவு பயங்கரமா இருக்கணும். எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு உன்னுடைய பயணம் வந்து ஈஸியா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும், வலிமையா இருக்கும். ஓகே. ஸோ உன்னுடைய எண்ணம், சொல், செயல், தன்மை 4மே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஸோ எந்த வேலை பண்ணாலும் உன்னுடைய எண்ணம், சொல், செயல், தன்மை எல்லாமே உன்னுடைய ட்ரீமை நோக்கி இருந்தா மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்டா நடக்கும். கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் தான் மூணாவது. ஸோ நாலாவது, டீடைல்டு கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் வித் சென்சரி ஆர்கன்ஸ். இப்போ நம்முடைய ட்ரீமை நோக்கிய பயணத்துல விசுவலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விசுவலைசேஷன் கிரியேட்டிவா இருக்கணும். ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறேன் அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்கள், சீன்ஸ் எல்லாமே நீ வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் ஆசைப்படக்கூடிய விஷயம் இப்படி இப்படி இருக்கு, என்னென்ன இதெல்லாம் இருக்குது, அது கிடைச்சிட்டுனா என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், என்னுடைய ஆக்டிவிட்டி இருக்கும், எப்படி இருக்கும், அப்படிங்கிறதெல்லாம் நீ வந்து மனசுல காட்சிப்படுத்தி பார்க்கணும். கிரியேட்டிவ் புதுசு புதுசா நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும் அதுல. ஓகே. ஒரே பேசிக்கான விசுவலைசேஷனை அரைச்சு அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுல புதுசான சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். ரைட்டா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த விசுவலைசேஷன் எண்ணம் எஃபெக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு நான் ஒரு பைக் ஆசைப்படுறேன் அப்படின்னா நீ வந்து அங்க போனோம், ஷோரூமுக்கு போனோம், அந்த என்ன மாடல் பைக் ஆசைப்படுற அந்த மாடல் பைக் இருக்கும், அதை தொட்டு பார்க்கணும், அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் மற்றவங்ககிட்ட பேசணும். ஓகே. ஸோ இதுல தொடு உணர்ச்சி வருதுல்ல, அதுல கண்ணு ஆல்ரெடி செயல்பட்டு இல்லையா? 5 சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு. என்னது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்ச்சி, கை. இந்த 5 சென்சரி ஆர்கன்ஸும் ஆப்ரேட் ஆகுறது மாதிரி நீ வந்து உன்னுடைய விசுவலைசேஷன்ஸ், உன்னுடைய பயணம் வந்து இருக்கணும். ஸோ அந்த விசுவலைசேஷன் தான் பயங்கர எஃபெக்ட். அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே. ஸோ டீடைல்டு கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் வித் ஆல் யுவர் சென்சரி ஆர்கன்ஸ். ஓகே. அடுத்த 5வது, ஆக்ஷன்ஸ், செயல்பாடு வந்து ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்க? ஒரு விஷயத்த ஆசைப்படுற நினைச்சீங்கன்னா அந்த விஷயம் சம்பந்தமான செயல்பாட்டுல இறங்கணும். அந்த செயல்ல இறங்கும் போதுதான் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அது வந்து இழுத்துட்டு வரும். ஸோ ஆக்ஷன்ஸுக்கு அவ்வளவு வலிமை. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடணும், அது சம்பந்தமான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அது புதுசா அதுக்கான வேற என்னென்ன இதெல்லாம் உண்டோ அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அந்தந்த வழிகளெல்லாம் அந்த செயலே ஆட்டோமேட்டிக்கா இழுத்து கொண்டு வந்துட்டே இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து 6வது, பொறுமை, பேஷியன்ஸ். பேஷியண்டா இருக்க பழகணும். டைம் ஆகிட்டே இருக்க, நாட்கள் போயிட்டே இருக்க, இன்னும் வரலையே, இன்னும் கிடைக்கலையே, அப்படி அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. அது வந்து நெகட்டிவிட்டி. ஓகே. வரும், ஆப்டிமிஸ்டிக்கா இருப்போம், பொறுமையா இருப்போம். ஓகே. கண்டிப்பா நம்ம வந்து விதைச்சிட்டோம், கண்டிப்பா அதை அறுவடை பண்ணாதான் போறோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில இருந்தோம்னா, நம்பிக்கை வந்துடுச்சுன்னா பொறுமை வந்து வந்துடும். ஸோ பொறுமையா இருக்க உன்னுடைய எண்ணங்களுக்கு வலிமை கூடிக்கிட்டே இருக்குது. அதான் சொல்லணும், பொறுத்தார் பூமி ஆழ்வார். கண்டிப்பா 100%. பொறுமை இல்லாம இடையில நம்ம பின்வாங்கிடக்கூடாது. உனக்கு கனவு என்ன இருக்கோ அந்த கனவை நோக்கி பொறுமையா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அடுத்து நிக்கோலா டெஸ்லா சொல்லக்கூடிய கடைசி பாயிண்ட், 7வது விஷயம், லெட் கோனா அது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு ஸ்டேட்.
அதாவது ஃப்ரீயா விடு, ஃப்ரீ ஃப்ளோ, லிவ் இன் தி ஃப்ளோ அப்படிங்கிறது. லிவ் இன் தி ஃப்ளோ அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நதியினுடைய ஓட்டத்திலே நீ போயிட்டு இருக்கணும். இயற்கை உன்னை எப்படி இந்த பாதையில எப்படி டிராவல் பண்ண கூட்டிட்டு போயிட்டே இருக்குது, எப்படி கைட் பண்ணி கூட்டிகிட்டே இருக்குதோ போயிட்டே இருக்குதோ அதே பாதையில அப்படி அதுக்கு மேல போயிட்டே இருந்தா நீ வந்து எனர்ஜி வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பொறுமையா இருக்க அந்த இயற்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா உன்னை வந்து வழி நடத்தி போயிட்டே இருக்கும் உன்னுடைய கோலை நோக்கி, கனவை நோக்கி. தான் லெட் கோ. ஸோ லெட் கோ, போ, அந்த போக்கிலே போயிட்டே இருக்கு. லிவ் இன் தி ஃப்ளோ. ரைட்டா? அது டைம் ஆகிட்டே இருக்கும், இன்னும் கிடைக்கலையே அப்படின்லாம் நீ கவலைப்படக்கூடாது. கிடைக்கும், ஆப்டிமிஸ்டிக்கா இருப்போம், கண்டிப்பா கிடைக்கும். அப்படி அந்த எண்ணத்திலே பொறுமையா இருந்தீங்கன்னா நீ எதையுமே சேஸ் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தா போதும். ஏற்கனவே நீ உன்னுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் வைப்ரேஷன்லாம் அங்க வந்து பதிவாகிட்டு தானே இருந்திருக்கு. ஸோ இந்த டயத்துல லெட்கோ டயத்துல அதனுடைய பவர் வந்து மல்டிப்ளை ஆகுது. ஆல்ரெடி காம்பவுண்ட் எஃபெக்ட்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே ஆக்ட் ஆகுங்க. ஸோ அதுதான். ஸோ பேஷியண்டா லெட்கோ அந்த ஃப்ளோலே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா நீ உன்னை கொண்டு லேர்ன் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் நீ நினைச்சது உன் கையில வந்து கிடைக்கணும். ஸோ பொறுமையா இருக்கணும். அதாவது கஷ்டப்பட வேண்டாம், மிதந்துகிட்டே இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், ஜாலியா போய்கிட்டே இருக்கலாம். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ லெட் கோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீ வந்து மிதந்துகிட்டே இருக்கலாம், அது பாட்டுக்கு இயற்கை வந்து உன்னை கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ரிக்வயர்டு டெஸ்டினேஷன், உன்னுடைய இன்டெண்டட் டெஸ்டினேஷன் என்னவோ, ட்ரீம் என்னவோ அதை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா அது கொண்டு போயிட்டே இருக்கும், கரெக்டாக கொண்டு லேர்ன் பண்ணி விடும். இதுதான் 7 வழிகள் நிக்கோலா டெஸ்லா சொல்லக்கூடிய. ஸோ வாழ்க்கையில் நினைத்த குறிக்கோளை அல்லது கனவை அடைவதற்கான 7 வழிகள். இப்படி லிசன் டு யுவர் எமோஷன்ஸ், ஃபில் யுவர் மைண்ட் வித் பாசிட்டிவிட்டி, clarity of thoughts, detailed creative visualization with your all sensory organs, actions, patience, let go, live in the flow, let go. ரைட்டா? இந்த 7 வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சு விடுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, தேங்க்ஸ்.